ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா ஹோசூர் ராமநாயக்கன் லேக் பக்கத்துல இருக்கோங்க. நம்ம விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு ஆகஸ்ட் 31 சண்டே அன்னைக்கு வந்து ஃபுல் ஹோசூர்ல இருக்கிற எல்லா விநாயகரையும் கொண்டு வந்து ராமநாயக்கன் லேக்ல கரைக்கிறாங்க. ஸோ விநாயகர் விசர்ஜன் ஊர்வலம் தான் நடந்துட்டு இருக்கு. அதுதான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கியூட் விநாயகர்களை எல்லாம் பூஜை முடிச்சு கொண்டு வந்து லேக்ல கரைச்சிட்டு இருக்காங்க. அந்த சூப்பரான ஊர்வலத்தை லேக்ல கரைக்கிற அந்த சீனை எல்லாம் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, வெல்கம் டு ஹோசூர் விநாயகர் விசர்ஜன் 2025. ஹோசூர் நகரம் அதை சுத்தி இருக்கிற எல்லா ஏரியால இருக்கிற விநாயகர்களையும் இன்னைக்கு ஊர்வலமா கொண்டு வந்து நம்ம ஹோசூர் மாநகராட்சி ராமநாயக்கன் ஏரி பூங்கால இருக்கிற லேக்ல தாங்க கரைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பெரிய கிரேன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. மக்களே, இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பெரிய விநாயகர்கள். அவங்களை எல்லாம் தூக்கி லேக்குள்ள போடுறதுக்கு நல்ல பெரிய பெரிய கிரேன்ஸா கொண்டு வந்திருக்காங்க. விநாயகர் கம்பீரமா உட்கார்ந்துருக்காரு பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் குளத்துல தூக்கி போட்டுருவாங்க. ஃபயர் இன்ஜின் எல்லாம் இருக்குங்க. செம்ம செக்யூரிட்டியோட நடக்குது ஓசூர்ல நம்ம விநாயகர் விசர்ஜன் திருவிழா. மக்களே, இங்க பாருங்க ஃபயர் இன்ஜின் எல்லாம் இருக்கு. தீயணைப்புத்துறை எல்லாம் வந்திருக்காங்க. டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் நிறைய பக்கம் வச்சிருப்பாங்கல்ல. அங்கிருந்து எல்லா விநாயகரையும் வந்து டிராக்டர்ல ஏரி வரைக்கும் கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கிருந்து ஃபுல் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட கிரேன்ஸ் இதெல்லாம் வச்சுதான் இந்த பக்கம் இருக்கு பாருங்க லேக்குள்ள கொண்டு போய் கரைக்கிறாங்க. அது நம்ம ஒரு செல்ஃபி பாயிண்ட். மக்களே, இங்க பாருங்க ராமநாயக்கன் ஏரி முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் கிரேன்ல இருந்து கட்டி டிராக்டர்ல இருந்து எடுத்துட்டாங்க. இனி அந்த கிரேன் அப்படியே கொண்டு வந்து நம்ம குளத்துல இறக்கிடும். அங்க ஒரு விநாயகர் வராரு கிரேன்ல, இங்க ஒரு விநாயகர் ரெடி ஆயிட்டு இருக்காரு. மக்களே, நம்ம பிள்ளையார கரைக்கிறதுக்கு கொண்டு போறாங்க ராமநாயக்கன் லேக்ல.
மக்களே, ஹோசூர்ல விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு விநாயகரை நம்ம நீர்நிலைகள்ல கரைக்கிறதுக்கு வந்து 2 லொகேஷன் இருக்குங்க. ஒண்ணு வந்து நாம இப்ப இருக்கிற ஹோசூர் ராமநாயக்கன் ஏரி, இன்னொன்னு வந்து தர்கான்னு சொல்லுவாங்க. தர்காக்கு ஆப்போசிட்ல ஒரு ஏரி இருக்கும். சோ அந்த ஏரியிலயும் கரைப்பாங்க. இந்த 2 ஏரி தான் வந்து முக்கியமான பாயிண்ட். கணேஷ் விசர்ஜன் ஊர்வலம் எல்லாம் முடிஞ்சு கொண்டு வந்து நீர்நிலைகள்ல கரைக்கிற திருவிழா நம்ம ஹோசூர் மாநகராட்சியில. இங்க பாருங்களா, அப்படியே ஃபுல்லா ஏரியை சுத்தி ஊர்வலம் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் கிரேன் வச்சு நம்ம நீர்நிலைகளுக்குள்ள கரைச்சிட்டு இருக்காங்க. இப்ப நாம ஹோசூர் ராமநாயக்கன் ஏரி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கோங்க. இங்க வந்து திருவிழாங்கிறதுனால ஃபுல்லா வந்து கிட்ஸ்க்கான டாய்ஸ் எல்லாம் வந்து நிறைய வித்துட்டு இருக்காங்க. நிறைய சின்ன சின்ன ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் இருக்காங்க. ஒரே திருவிழா கோலம் பூண்டு இருக்குங்க நம்ம ராமநாயக்கன் ஏரி. மக்களே, மேலதாளங்கள் வான வேடிக்கைகளோட நம்ம கணேஷ் விசர்ஜன் 2025 ஹோசூர்ல சிறப்பா நடந்துட்டு இருக்குங்க. நல்ல ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. ஆம்புலன்ஸ் வந்திருக்கு, நடமாடும் மருத்துவ மையம் அமைச்சிருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா ஃபுல்லா போலீஸ் ப்ரொடெக்ஷன் தான். அங்கங்க பாத்தீங்கன்னா நிறைய போலீஸ் நிக்கிறாங்க. வழியில வர்ற எல்லா டிராக்டர்ஸ் ட்ரக்ஸ் கூடவும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய போலீஸ் ப்ரொடெக்ஷனோட தான் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்படியே ஃபுல்லா வந்து ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு பேண்ட் முழக்கங்களோட வந்து நம்ம கணேஷ் விசர்ஜன் சிறப்பா நடந்துட்டு இருக்கு பாருங்க. நம்ம இளைஞர் பட்டாளம் வந்து சூப்பரா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு நம்ம விநாயகரை நம்ம ராமநாயக்கன் ஏரியை நோக்கி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பாஸ்ட் 4-5 டேஸா வந்து சூப்பரா அவங்கவுங்க ஏரியால பந்தல் அமைச்சு நம்ம விநாயகரை வச்சு வழிபட்டு இருப்பாங்க. சோ வழிபாடுகள் எல்லாம் முடிஞ்சு விநாயகர் சதுர்த்தி திருவிழா கொண்டாடினதுக்கு அப்புறம் நம்ம ஊர்வலமா எடுத்துட்டு வந்து ராமநாயக்கன் ஏரியில கரைக்கிற திருவிழா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. செம்ம விமரிசையா நடக்குதுங்க. வருஷம் வருஷம் வந்து ஹோசூர்ல நடக்கிற கணேஷ் விசர்ஜன் திருவிழா வந்து செம்ம சூப்பரா நடக்கும். இந்த வருஷமும் அதே மாதிரிதான். கரெக்டா நம்ம சன்லைட் எல்லாம் முடிஞ்சு இருட்டாயிர சமயத்துல நல்ல மழை பிடிச்சிருச்சுங்க. வேற லெவல்ல நம்ம கணேஷ் விசர்ஜன் திருவிழா நடந்துட்டு இருக்கு. சூப்பரா வந்து வான்முகில் பொழிய நம்ம கணபதிகள் வந்து நீர்நிலைகள்ல இறங்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, கருமேகங்கள் சூழ்ந்துட்டு சும்மா வேற லெவல் வைப்போட தான் வந்து ஹோசூர் சுத்தி இருந்த விநாயகர்கள் எல்லாம் வந்து நம்ம ராமநாயக்கன் ஏரியை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அப்படியே வான்மலை அமுதத்துல நனைஞ்சு அபிஷேகத்தோட சூப்பரா வந்துட்டு இருக்காங்க பாருங்க. வேற லெவல் வைபா இருக்குங்க இன்னைக்கு.
மக்களே, என்னதான் ஹோசூர் சுத்தி இருக்கிற வனப்பகுதிகள்ல நிறைய யானைகள் இருந்தாலும் நம்ம மக்கள் பாருங்களா, ஆர்டிபிஷியலா ஒரு யானைய தத்ரூபமா செஞ்சு ஊர்வலமா கொண்டுட்டு வர்றாங்க. நம்ம பிள்ளையாரா நம்ம கணபதி பெருமானோட சூப்பரா அவரோட அடையாளமா இருக்கிற யானை வாகனம் முன்னாடி வந்துட்டு இருக்கு. இங்க பாருங்களா, சூப்பரா ஒரு ரியல் யானை எப்படி தலையசைக்குமோ அது மாதிரியே தத்ரூபமா வச்சிருக்காங்க. வேற லெவல்ல இருக்குங்க. நம்ம மக்களோட கிரியேட்டிவ் மைண்டுக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. செம்ம சூப்பரா பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கே அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. இங்க பாருங்களா, மக்களே, என்னதான் அவங்கவுங்க ஏரியால பந்தல் அமைச்சு ஆசையா நம்ம கிரியேட்டிவ் திங்கிங்கோட சூப்பரா அழகழகான பிள்ளையார் செஞ்சு வழிபட்டு இருந்தாலும் கடைசியில கொண்டு பிள்ளையார் சதுர்த்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீர்நிலைகள் தான் கிடைக்கணும். சோ மக்கள் கடைசியா அவங்க ஆசையா வழிபட்ட பிள்ளையாருக்கு நம்ம தீபாராதனை எல்லாம் காட்டி தேங்காய் எல்லாம் உடைச்சு நம்ம ராமநாயக்கன் லேக்குள்ள கொண்டு போறதுக்கு பிரியா விடை கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். சோ கடைசியில பாத்தீங்கன்னா கிரேன்ல தூக்கிட்டு வரும்போது மக்களோட மனசுல ஒரு 2-3 டேஸ் சூப்பரா என்ஜாய் பண்ணுமே. இப்ப கொண்டு நம்ம ஆசையா வச்சிருந்த பிள்ளையார நீர்நிலைகள்ல கலக்கணுமே அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருக்கதான் செஞ்சுச்சு. இங்க பாருங்களா, எவ்வளவு சூப்பரா அழகா கிரேன்ல வச்சு ஒரு ஊஞ்சல்ல தாளாட்டுற மாதிரி தாளாட்டி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. என்னென்ன மாதிரி கிரியேட்டிவ் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி நம்ம பிள்ளையார வழிபட்டு இருக்காங்கன்னு மட்டும் பாத்துக்குங்க. நிறைய மாடல்ஸ்ல பிள்ளையார் வந்துட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கே அவ்வளவு குஷியா இருந்துச்சு.
மக்களே, நம்ம ஹோசூர்ல கணேச விசர்ஜன் 2025 நம்ம பிள்ளையார் ஊர்வலம் வான்முகில் புலிய அப்படியே சும்மா வானமுதம் அபிஷேகம் செய்ய சூப்பரா ஒவ்வொரு பிள்ளையாரும் வந்து ராமநாயக்கன் ஏரியில இறங்கிட்டு இருக்காங்க. செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க. இங்க பாருங்க, கடைசியில சூப்பரா என்னென்னமோ விதவிதமா வான வேடிக்கைகள் எல்லாம் வச்சு நம்ம பிள்ளையாருக்கு பிரியா விடை கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோட சில ப்ராடக்ட்ஸ் மிந்த்ரா அண்ட் பிளிப்கார்ட்ல இருந்து டேக் பண்ணிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from Hosur Ramanayakan ஏரிங்க. See you.